தமிழ்நாடு அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து சென்னையில் மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அது இப்போ அதுவும் இந்த நான் லெதர் ஃபுட்வேர்லாம் நமக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு யூனிட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கிட்டத்தட்ட 30,000 பேர் 40,000 பேர் வேலை கொடுப்பாங்க ஒரே இடத்துல. அதுவும் பெண்களுக்கு, பெருமளவில் பெண்களுக்கு. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செய்யாரில் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது சொன்னது 15,000 பேர் கொடுப்போம். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 35,000 பேர் 40,000 பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக. 45,000 பேர் 50,000 பேர் பெண்கள். ஆமாம், ஒரே இடத்துல. அந்த மாதிரி நம்மளால் கேட்டர் பண்ண முடியாது போட்டு, அந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகள் கொண்டு இருக்கிறது. அது இப்போ அதெல்லாம் அங்கே நான் இப்போ கொண்டு போகணும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். முதல்ல ரொம்ப அன்அட்ராக்டிவாக தெரிஞ்சதெல்லாம் இப்போ பெருமளவில் அட்ராக்டிவாக ஆகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டு இப்போ ரொம்ப வருஷம் நம்ம கங்கை கொண்டானில் இருக்கக்கூடிய எஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட 5,000 ஏக்கர் நம்ம போட்டது திருநெல்வேலி பக்கத்தில். 10 ஆண்டுகள் யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட டிமாண்ட் வந்துருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் இப்போ தொழில் தொடங்குவதற்கு பெரிய அளவில் ஒரு ஆர்வம் இருக்கிறது. அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2021-22 வளர்ச்சி 8 and 8 above சொல்லியிருக்கீங்க. 2021-22 ஃபைனான்சியல் இயர் தமிழ்நாட்டோட வளர்ச்சி 8% above சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் 2030 1 trillion எக்கானமி பிளான் பண்ணியிருக்காரு. அது கொண்டும் போது இன்னும் ஒரு 5 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு வளர்ச்சி அடுத்த 5 வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு? 12 நல்லா போய் தொட முடியும். இப்போ நீங்க சொல்றபடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு ஓன் ரெவன்யூ, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வர்ற நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிராண்ட் எல்லாமே டிபார்ட்மெண்ட் அப்படின்ற போது கேள்வி கேட்கும்போது கரெக்டாக கேட்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு குறிப்பிட்ட திட்டத்துக்கு அவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க. 2,000 கொடுக்கணும், சரி நாங்கள் பண்ணிக்கலாம் நம்ம சொல்றோம். கொடுக்க வேண்டியது அப்படின்ற போது நம்ம ஓன் சோர்ஸ் ரெவன்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது நமக்கு முக்கிய இதா இருக்கு. அந்த ஓன் சோர்ஸ் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ரிஜிஸ்ட்ரேஷனோ இல்ல மற்ற ஜிஎஸ்டியோ இல்ல கமர்ஷியல் டேக்ஸ் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எவ்வளவு ஆயிடுச்சு? வளர்ச்சி அதிகமாக இது எல்லாமே தானா அதிகமாகும். என்னன்னா ஜிஎஸ்டி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டேக்ஸ் தானே இல்லையா? வருமானம் மக்களுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார், தனிநபர் வருமானம் எப்படி இருக்குன்ட்டு. இந்தியாவில் ₹1 இருக்குனாக்கா தமிழ்நாடு 170 இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேர் செலவு பண்ணுவோம். அதனால தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் யூபி தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பர் கேபிட்டா தனிநபர் எவ்வளோ செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யூபியில் செலுத்துறதுடைய அளவோட 4 பங்கு இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன்னா இங்கே பணம் இருக்கு, நிறைய செலவு பண்ணுவோம். அதாவது உண்மை ஜிஎஸ்டி தானாவே ஏறிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்தனால ஏறும். சாத்தியமா இருக்குன்னு தான் நாங்களாம் நம்புறோம். வறுமை நிலை நித்தி ஆயோக் இருக்காங்கல்ல, அவங்க தான் கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு வறுமை நிலவரம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கணக்கு பண்ணிருக்காங்க. கணக்கு பண்ணி அவங்க சொல்றாங்க லோயஸ்ட்ல இருக்கிறதுல தமிழ்நாடு ஒன்று. இது நம்ம ஸ்பெசிபிக் ஸ்கீம்ஸ் வைஸா ஏதாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா? இந்த ஸ்கீம்னால நமக்கு இவ்வளவு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, சரி, வேற ஒன்றும் இல்லையா? தேங்க்யூ. தமிழ்நாட்டின் பொருளாதார ஆய்வறிக்கையின் சிறப்பம்சங்கள் குறித்து ஜெயரஞ்சன் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் வர்த்தக கடன் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் பெண்களுக்கு அதிக கடன் வழங்கப்பட்டிருக்கிறது எனவும் ஜெயரஞ்சன் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்.